மத நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்காக இந்திய ராணுவத்தின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் பயணம் மேற்கொள்ளும் வீரர்களுக்கு ஆரத்தி எடுத்ததோடு 4ஆம் நாள் பயணம் தொடங்கியது. உப்பலோனாவில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சி இமயமலை படை தளபதி தலைமையேற்றிருந்தார். பிறகு ஸ்ரீநகரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மனஸ்பால் என்ற இடத்தில் லெப்டினன்ட் கர்னல் ராஜேஷ் குலாட்டியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று இரவு முக்கிய பணிக்காக லெப்டினன்ட் கர்னல் ராஜேஷ் குலாட்டி ஹெலிகாப்டரில் பயணம் சென்றபோது மலைப்பகுதியில் மோதி ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இதில் லெப்டினன்ட் கர்னல் ராஜேஷ் உயிரிழந்தார். 1998 110வது மீடியம் ரெஜிமெண்ட் ஆர்ட்டிலரி படையில் நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் கர்னல் ராஜேஷ் குலாட்டி பின்னர் இராணுவ விமானப்படைக்கு மாற்றப்பட்டார். இராணுவ விமானப்படையில் திறமையான ஹெலிகாப்டர் பைலட்டாகவும் சிறந்த விமான பயிற்றுவிப்பாளராகவும் அவர் திகழ்ந்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் அவரது மனைவி சரிகா குலாட்டியும் மகன் ஷக்ஷாஸும் கலந்து கொண்டு லெப்டினன்ட் கர்னல் ராஜேஷ் குலாட்டி நினைவாக அவரது சக படைப்பிரிவினர் வழங்கிய PVC கேப்பையும் பெற்றுக்கொண்டனர். மேலும் 2004ஆம் ஆண்டு உயிரிழந்த ஃபிளைட் லெப்டினன்ட் மயாங்க் மயூருக்கும் குழு கேப்டன் மங்கேஷ் ஜாடே தலைமையில் NDAவின் ஃபாக்சர் ஸ்குவாடனிலிருந்து 101 படைப்பிரிவினரின் இராணுவ வீரர்கள் குழுவால் மரியாதை செலுத்தப்பட்டது. 2004ஆம் ஆண்டு பள்ளத்தாக்கு பகுதியின் 4 விமான அணிவகுப்பு பயிற்சிக்கு நியமிக்கப்பட்டார் ஃபிளைட் லெப்டினன்ட் மயாங்க் மயூர். அந்த பயிற்சியின் போது குண்ட் மற்றும் சோன்மார்க் பகுதியில் விமானம் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விபத்து ஏற்பட்டது. இதில் ஃபிளைட் லெப்டினன்ட் மயாங்க் மயூர் உயிரிழந்தார். மானஸ்பாலில் இருந்து புறப்பட்ட இராணுவ வீரர்கள் குழு பனி மூடிய சிகரங்கள் மற்றும் சோன்மார்க்கின் நதிகள் வழியாக சென்றனர். அப்போது அவர்கள் கேப்டன் மோரின் நினைவிடத்தில் நின்றனர். 13 ஃபீல்ட் கம்பெனியின் 4வது என்ஜினியர் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த கேப்டன் ஹச்சி வதோராவின் மோர் என்ற நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். மானஸ்பாலில் இருந்து இராணுவ வீரர்கள் பயணித்த பாதையை 1954 அமைத்தவர் கேப்டன் ஹச்சி வதோரா தான். அவரது நினைவாகவே அந்த பாதை கேப்டன் மோர் என அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த பாதை உலகின் மிகவும் ஆபத்தான பாதையாகவும் கருதப்படுகிறது. பிறகு இந்த குழு கேட்வே ஆஃப் லடாக் எனப்படும் ஜோர்ஜிலா பாஸை கடந்தனர். மே 1948 ஜோர்ஜிலா மலைவழி பாதை பாகிஸ்தான் படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டது. லே பகுதியை காக்க வேண்டுமென்றால் ஜோர்ஜிலா மலைப்பாதையை மீட்பது இந்தியாவுக்கு முக்கியமானதாக இருந்தது. இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆபரேஷன் பைசன். 3 ஜெட் மற்றும் 9 ஜெட் படைப்பிரிவினரின் உதவியோடு 77 பாரா படைப்பிரிவினர் பாகிஸ்தான் மீது இந்த திடீர் தாக்குதல் ஒன்றை நடத்தினர். இந்த தாக்குதலின் மூலம் பாகிஸ்தான் படையை வீழ்த்தி நவம்பர் 1, 1948 ஜோர்ஜிலா பகுதியை இந்தியா கைப்பற்றியது. கும்ரி கஃபேவில் ஒரு சிறிய உணவு இடைவேளைக்கு பிறகு பயணத்தை தொடங்கிய இராணுவ வீரர்கள் சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்தியாவின் மிகவும் குளிர்ந்த மற்றும் பெரிதாக யாரும் வசிக்காத இடமான டிராஸுக்கு வந்தனர். டிராஸில் மேலும் சில சக படை வீரர்களை சந்தித்ததால் ஒரு ரெயூனியன் போல இது இருந்ததாகவும் கூறுகின்றனர்.
இராணுவ வீரர்களின் இந்த பயணம் உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கான மரியாதை, வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த இடங்கள் மற்றும் மக்களை பாதுகாக்கும் அவர்களின் அர்ப்பணிப்பை சந்தேகத்திற்கு இடமின்றி உணர்த்துகிறது. மேலும் இது இந்திய இராணுவத்தின் நெறிமுறைகளை வரையறுக்கும் தோழமை மற்றும் தேசிய பெருமை ஆகியவற்றின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது.